ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அம்மா கிச்சனில் வாழைப்பூ வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக வடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வாழைப்பூவை அதெல்லாம் நல்லா அந்த மடலெல்லாம் எடுத்துட்டு பூவெல்லாம் தனியாக எடுத்து அதில் இருக்க நரம்பை எடுத்துட்டு ஆஞ்சி எடுத்துக்கணும். ஆயிரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அதை ஆஞ்சி நல்லா எடுத்து வச்சுக்கணும். உள்ளே ஒரு தொப்பி மாதிரி இருக்கும்ல, நீளமாக இருக்கும், அதை எடுத்துடணும். கூடவே ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஒரு இது இருக்கும், அதையும் எடுத்துடணும். மீதியெல்லாம் போட்டுக்கலாம். அதெல்லாம் ஆஞ்சி அழகாக எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். ஒரு முழு பூ போடணுன்னு இல்லை. நான் இப்போ ஒரு 1/4 கிலோ, அதாவது 250 கடலைப்பருப்பு போட போகிறேன். அதுக்கு தேவையான அளவு வாழைப்பூ ஒரு கப் அளவு வெட்டி வச்சா வந்தால் போதும். இது கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கலாம். ஆஞ்ச வாழைப்பூவை கட் பண்ணி வச்சுக்கலாம் சின்னதாக. கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கு நடுவில் இந்த வாழைப்பூவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் கட் பண்ணி வச்சுக்கணும். 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுட்டு அதையும் போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, நறுக்கி வச்சுருக்க வாழைப்பூ எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது கூடவே கருவேப்பிலையும் நிறைய போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டுத்தையும் நிறைய போட்டால் அது நல்லா இன்னும் வாசமாக இருக்கும். நல்லா பிசைஞ்சு இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துட்டு சுட்டால் இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டி தட்டி வடையாக போட வேண்டியதான். போட்டு ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு செவந்ததும் எடுத்துட வேண்டியதான். இந்த வாழைப்பூ வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வாழைப்பூவோட டேஸ்ட் ஒரு துவர்ப்பு இருந்தால் கூட இந்த வடையில் இது செய்யும்போது இந்த துவர்ப்புலாம் தெரியாது. அந்த துவர்ப்பே ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அந்த மாதிரி நல்லா மணமாக நல்ல சுவையோடு இருக்கும். வாழைப்பூ ரொம்ப உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக அதை எல்லோரும் சாப்பிடணும். அதனால் எந்த வழியிலையாவது இதை இந்த உணவில் எடுத்துக்கணும். அதனால தான் வாழைப்பூ வடை செஞ்சேன். இது எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வாழைப்பூ வடை பிளட்டில் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணுது. இதில் பொட்டாசியம் நிறையா இருக்குது. இதை சமைச்சி சாப்பிட்டோன்னா நாள் முழுசும் நம்மளை சுறுசுறுப்பாக வச்சுருக்கோம். நல்ல உற்சாகத்தோடு வேலை செய்ய வைக்கும் நம்மளை. இது சாப்பிட்டா கான்ஸ்டிபேஷன்லாம் வராது, அதாவது மலச்சிக்கல்லாம் இருக்காது. அல்சரை குணமாக்கிடும். பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். அனிமிக்காக இருக்கவங்களுக்கு, அதாவது ரத்த சோகை இருக்கவங்களுக்கு இந்த வாழைப்பூ ரொம்ப நல்லது. பைல்ஸ் தொந்தரவு இருக்கவங்களுக்கும் இது நல்லது. பெண்களுக்கு குறிப்பாக ரொம்ப நல்லது. மாதவிடாய் காலங்களில் இருக்க பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போயிடும். வாழைப்பூ சாப்பிட்டுட்டே வந்துட்டு இருந்தால் இந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே வராது. இது ரத்தத்தை சுத்தப்படுத்தும். இவ்வளோ மருத்துவ குணம். இது மட்டும் இல்லை, இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. இதை ஏதாவது ஒரு வகையில் நம்ம உணவில் எடுத்துக்கணும். நம்ம இன்றைக்கி வாழைப்பூ வடை செஞ்சுருக்கோம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஒன்றுன்னா, இந்த வாழைப்பூவை பறித்து ரொம்ப நாள் வச்சுருக்கக்கூடாது. இது ஆயிரத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு ரொம்ப நாள் வச்சுருக்கக்கூடாது. உடனே சமைச்சிடணும், 2 நாளில் சமைச்சிடணும். அப்படி தான் சமைச்சி சாப்பிட்ணும். இன்றைக்கி இது ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபியோட இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அம்மா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். See you, bye bye.